வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். முடிவிற்கு வருகிறது இபிஎஸ் தலைமை. வேலுமணி உட்பட ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமீபத்தில் அந்த பிரச்சாரத்தின் பொழுதே சேலத்தில் வானதி சீனிவாசன் கூறியிருந்தாங்க. ஹைட்டாக இருக்கக்கூடிய முக்கிய மூத்த நிர்வாகி அதிமுகவில் சேர போகிறாரு, அதாவது பாஜகவில் சேர போகிறாரு அப்படின்னு சொன்னது எடப்பாடிக்கு பெரும் அதிர்ச்சி ஆகிடுச்சு. அப்படி என்ன பார்த்திங்கன்னா அதை வேலுமணி தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா கோவையை ஆக்கிரமிக்க பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி உட்கட்சி பூசல்கள் ஆனதுனால தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நம்மளை விட்டு பெரிய தலைகள், ஏன்னா எம்எல்ஏ பட்டாளத்தை தம் கைக்குள் வைத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் வேலுமணி அவர்கள். ஸோ அதனால் அவர் நம்ம விட்டுறக்கூடாது அவ்வளோ சீக்கிரமாக. அப்படின்னால நான் உங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து பதவிகளும் உங்களுக்கான முக்கிய சீட்டுகளும் ஒதுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு கொண்டு அதிமுகவிலே இருங்க, விட்டு போகாதீர்கள் அதிமுகவை விட்டு அப்படின்ற ஒரு ஃபுல் கான்செப்டில் இருந்ததுனால பெரும்பான்மையுடன் பார்த்திங்கன்னா அதிமுக என்பது இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் சிவி சண்முகம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஜெயக்குமார், அதன் பிறகு இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரண்பில் இருந்தாங்க. என்ன இவங்க யாரை சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு அவங்க வேலுமணியை குறிப்பு சொன்னதை எடப்பாடி உடனே சூதாரிச்சுட்டு தற்போது பார்த்திங்கன்னா அணியிலிருந்து இருந்து விலகும் சூழலில் ஏற்படாத அளவு பார்த்துக்கிட்டார். ஸோ இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் கூட தங்கமணியும் வேலுமணியும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்படின்ற ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களை பூதாங்கரமாக வெடித்தது. ஸோ இதன் காரணமாக என்ன நடக்கிறதுனா 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக ஒன்றுபட போகிறது, அனைத்தும் மாறப்போகிறது. மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க பல கட்ட முயற்சிகளை அனைவரும் ஒன்று திரண்டு செய்ய போகிறார்கள் என்ற ஒரு தகவல் தான் பார்த்திங்கன்னா ஐயமாக வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுக ஒரு பெரும்பான்மையை சென்றடைய போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. ஸோ என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுக என்ற ஒரு கட்சி ஒரு பெரும்பான்மையாக இருக்க போகிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா முற்றிலுமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் அப்போது பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்முடைய வேலுமணி அவர்கள் அப்படி எப்படியும் பார்த்திங்கன்னா இல்லாமல் இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு வேளை ஓபிஎஸ் அணிக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் எடப்பாடி நிலைமை மாறிவிடும். ஏன்னா கோவையில் ஒரு பெரும் ஒரு பட்டாள எம்எல்ஏ கூட்டத்தை தன்வசம் வைத்து கொண்டிருக்கிறார். ஸோ 20-30 எம்எல்ஏக்களோடலாம் சேர்ந்து நம்மளுடைய ஓபிஎஸ் அணிக்கு போயிட்டார்னா டோட்டலாக கதை ஃபினிஷ்ட். எடப்பாடி திக்கு திணற வேண்டிய ஒரு சூழல் என்பது நடைபெறும். ஸோ அந்தளவிற்கு எடப்பாடி விடுவாரான்னு கேட்டிங்கன்னா விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் பெரும்பாலான ஆதரவை தன்வசம் வைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் பார்த்திங்கன்னா அவர் ஆதரவை திரட்ட நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பார்த்திங்கன்னா இணைய போகிறார் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நம்மளுடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஆசைக்கு இணங்க பார்த்திங்கன்னா அதிமுகவை 2026 நாம் சட்டமன்றத்தில் அமர வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாம் ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசியலில் அப்படி இப்படின்னு நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ அதை நம்ம அதிமுகவில் செயல்பட போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் தற்சமயம் வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் என்ன நடக்கிறது என்பதனை நமக்கு முழுமையாக தெரியும். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள்.